வரி தர மறுப்பவர்களை மிரட்டியோ அல்லது அடிபணிய வைத்தோ நமது இறைவனை ஏற்கச் செய்ய வேண்டும். இங்கிருக்கும் எங்கள் ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள். ஸ்ரீராமர் கிருஷ்ணர் என எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவர் ஸ்ரீமன் நாராயணர் தான். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். கூட்டணி ஆட்சியில் பங்கேற்ற பொழுது எப்பொழுதும் வளமிக்க துறைகளை காங்கிரஸ் தேடி போவதில்லை என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளது மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மத்தியிலும் எம்பிக்கள் மத்தியிலும் வலுத்து வருகின்றது. இது தொடர்பாக காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகிகள் வெளிப்படையாக தெரிவிக்கும் கருத்துக்கள் திமுக நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த சூழலில் ஆட்சியில் பங்கு பெறுவது குறித்து மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்டுள்ள பதிவில், கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் பங்கேற்ற பொழுது பொதுப்பணித்துறை, பாசனத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சுரங்கங்கள், நகர்ப்புற வளர்ச்சி போன்ற வளமிக்க துறைகளை காங்கிரஸ் தேடி போவதில்லை. மகாராஷ்டிரா, கேரளா, பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களை மையமாக கொண்ட துறைகளான சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, சமூக நீதி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன், காதி மற்றும் கைத்தறி ஆகியவற்றையே காங்கிரஸ் பொறுப்புடன் ஏற்றுள்ளது. எங்களுக்கு அரசியல் என்பது மக்கள் சேவை தானே தவிர ஒப்பந்தங்கள் அல்ல என்பதுதான் காங்கிரஸ் மாடல் என்று தெரிவித்துள்ளார். 2004ஆம் ஆண்டு மத்தியில் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் கூட்டணி அரசில் திமுக சார்பில் டிஆர் பாலு சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலைத்துறை, கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராகவும், முதலில் தயாநிதியும் அவரை தொடர்ந்து ராஜாவும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தனர். ரகுபதி, ராதிகா செல்வி ஆகியோர் உள்துறை இணையமைச்சர்களாக இருந்த நிலையில் பழனிமாணிக்கம் நிதித்துறை இணையமைச்சராக இருந்தார். மேலும் 2009 அமைச்சரவையில் தயாநிதி ஜவுளித்துறை அமைச்சராகவும், ராஜா தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராகவும், அழகிரி உரத்துறை அமைச்சராகவும் இருந்தார். முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசுகளில் திமுகவின் முரசொலிமாறன் தொழில்துறை அமைச்சராகவும், வெங்கட்ராமன் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பதவி வகித்தனர். மிக முக்கியமாக 2009இல் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் அமைச்சர் பதவிகளை கேட்டு வாங்க முன்னாள் முதல்வர் கருணாநிதி டில்லி சென்று சோனியா காந்தி, மன்மோகன் சிங் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். 2004 முதல் 2011 வரை மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெற்ற பொழுது வளமான துறைகளை திமுக பெற்றதை மறைமுகமாக குறிப்பிடும் வகையில் மாணிக்கம் தாக்கூர் இவ்வாறு பதிவிட்டுள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.